ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த விலாகு. அன்னைக்கு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைச்சோம். ஆடியில் வர்றதுனால ஃபஸ்ட்டு கிருத்திகைன்றதுனால வடை பாயசம் அண்டு முருங்கைக்காய், மாங்காய், கேரட் சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல், அவல் பாயசம், அப்புறம் ஸ்வீட் எதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு குலோப் ஜாம் இருந்ததுனால குலோப் ஜாம் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து நல்லா உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இது வந்து ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சுகர் வந்து நான் 1 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான அளவு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா பொரிச்சு தண்ணியில் எடுத்து வச்சாச்சு. 1 அளவு தண்ணி ஊற்றி எடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக ஊற வச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் டச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து குன்றத்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். செம்ம கூட்டம். பட் ஆனால் சாமி தான் பார்க்க முடியல. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது தம்பி அங்கே அந்த ஊஞ்சல் சுற்றுறது இருந்துச்சு, அது விளையாடணுன்னு சொன்னான். அப்புறம் அழகாக அவன் உட்காந்துக்கிட்டான். அவன் மட்டும்தான் இருந்தான். அதனால் பயப்படாமல் அவன் உட்காந்துருந்தான். அப்புறம் தம்பி பயப்படுவான்னு சொல்லிட்டு அங்கே நின்னோம். இறங்குறியான்னு கேட்டோம். நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ரொம்ப சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோடய இறக்கிட்டோம். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு லேக் வியூ இருந்துச்சு. ஸோ அங்கே அவன் பார்க் மாதிரி அவனை அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுருந்தான். அவன் பாட்டுன்னு ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ரிட்டர்ன் வரும்போது அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இதை எங்கள் அண்ணியோட தங்கச்சி வாங்கி கொடுத்தது. அவங்க கோயிலில் பார்த்தோம். அவங்க அதை வாங்கி கொடுத்தாங்க இவனுக்கு.